எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954. தமிழகத்தில் வரும் 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. இது பற்றின கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் தாய்மானவன் இணைகிறார். தாய்மானவன், வணக்கம். தமிழகத்தின் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது? குறிப்பாக மழையின் அளவு எவ்வளவு சென்டிமீட்டர் பதிவாக வாய்ப்புள்ளது? விவரங்கள். தமிழக பகுதியில் மேல் நிலவக்கூடிய வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசைவேக மாறுபாடும் நிலவுவதால் இன்று மற்றும் நாளை ஆகிய 2 தினங்களும் தமிழகத்தின் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்றுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் 7 மற்றும் 8 ஆகிய தேதிகளில் ஒரு சில பகுதிகளில் கனமழை எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மற்றும் பலத்த காற்றுடன், அதாவது மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை கொண்ட பலத்த காற்றுடன் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. அதன் பிறகு 9, 10, 11 ஆகிய தேதிகள் வரை மழையின் தாக்கம் என்பது ஒரு சில மாவட்டங்கள்ல இருக்க வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. வெப்பநிலையை பொறுத்த மட்டில் இன்று மற்றும் நாளை ஆகிய 2 தினங்களும் தமிழக உள் மாவட்டங்கள்ல அதிகபட்ச வெப்பநிலை பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு என்பது குறைவாக இருப்பதாகவும் 7 முதல் வருகின்ற 9ஆம் தேதி வரை அடுத்த 3 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை என்பது 2 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தமட்டில் 5 முதல் வருகின்ற 9ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை என்பது தமிழக உள் மாவட்டங்கள்ல சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல 41 முதல் 43 டிகிரி செல்சியஸ் வரையிலும், இதர தமிழக மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரையிலும், கடலோர தமிழக மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் 36 முதல் 38 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் வெப்பநிலை இருக்க வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள்ல இன்று மற்றும் நாளை வெப்ப அலை வீசக்கூடும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தமட்டில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை என்பது 39 அல்லது 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை என்பது 29 அல்லது 30 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் இருக்கக்கூடும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தமட்டில் 6 மற்றும் 7 ஆகிய தேதிகளில் ஆந்திர கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் குறிப்பிட்ட இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954.